குடியேற்றத்தை கட்டுப்படுத்த கைகோர்க்கும் உலக நாடுகள். அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகள் பிரச்சினை தீவிரமாக கையாளப்பட்டு வரும் நிலையில் இப்போ விசா நடைமுறையிலும் கெடுபிடிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அதிபரான நிலையில் ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் முறையில் மாற்றத்தை கொண்டு வர அவர் முடிவு பண்ணார். அதாவது அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயல்பாகவே அமெரிக்க குடியுரிமை கிடைப்பதை அவர் தடுத்துட்டார். இந்த விவகாரத்துக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்காங்க. இதனால் அமெரிக்காவிலேயே தங்கியிருக்கும் இந்த இந்திய தம்பதிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மேலும் H1B விசா உள்ளிட்ட விவகாரங்கள் புதுப்பிக்கும் காலத்தை குறைத்து ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்காரு. அங்கே வேலை அனுமதி வாங்கி விசா பெற்று பணியாற்றுபவர்களின் விசா காலாவதியாகி விட்டதால் 540 நாட்களுக்குள் அதை புதுப்பிக்க வேண்டும் அப்படின்றத இப்போது 180 நாட்களாக குறைச்சிட்டார். ஐக்கிய அரபு எமிரேட் பொதுவாக கடுமையான சுற்றுலா விசா கொள்கை கொண்டது. இப்போது தங்களுடைய கொள்கைகளை மேலும் கடினமாக்கி இருக்காங்க. துபாயில் புதிய விதிமுறையின் கீழ் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய ஹோட்டல் முன்பதிவு சான்று, விமான டிக்கெட்டுகள் மற்றும் திரும்புவதற்கான டிக்கெட்டுகளை வளைகுடா நாட்டினுடைய குடியேற்றத்துறையின் போர்ட்டலில் சமர்ப்பிக்கணும். கூடுதலாக பயணிகள் துபாயில் தங்குவதற்கு போதுமான வங்கி இருப்பு இருப்பதையும் நிரூபிக்கணும். தனிநபர்கள் தங்களுடைய கடைசி 3 மாத பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுகளை வழங்கணும். இல்லை குறைந்தபட்சம் 50,000 இருக்கணும். பேன் கார்டு விவரங்களை வழங்கணும். கடன் வாங்கி நாட்டிற்கு ஓடி வருபவர்களை தடுக்க இந்த முறை. அங்கு ஹோட்டல்களில் தங்குவதற்கு முன்பதிவு செய்யணும். அதோடு போதிய பணம் வைத்திருக்க வேண்டும் என்று பல விதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. முன்னாடியெல்லாம் துபாய்க்கான சுற்றுலா விசா விண்ணப்பங்களில் 99% வரை தாராளமாக அங்கீகரிக்கப்பட்டன. ஆனால் இப்போது நன்கு தயாரிக்கப்பட்ட ஆவணங்கள் கூட நிராகரிக்கப்படுகின்றன அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போலாம் சுற்றுலா பயணிகள் விசா கூட 6 முதல் 7% வரை நிராகரிக்கப்படுது. கனடாவிலேயும் புதிய விசா நடைமுறைகள் அமலுக்கு வந்திருக்கு. மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்கள் விசா ஸ்டேட்டஸை எந்த நேரத்திலையும் மாற்றுவதற்கு தடையில்லா அதிகாரங்களை கனடா எல்லை அதிகாரிகளுக்கு வழங்கி அங்கே புதிய விதி கொண்டு வரப்பட்டிருக்கு. புதிய குடிவரவு மற்றும் அகதிகள் பாதுகாப்பு விதிமுறையின் கீழ் யாருடைய விசா ஸ்டேட்டஸையும் இனி நீக்க முடியும். இனி எல்லை அதிகாரிகளே தற்காலிக குடியுரிமை ஆவணங்களையும் மறுக்க அல்லது நிராகரிக்க அதிகாரம் இருக்குது. இதனால் இந்தியர் ஒருவருடைய விசாவை நீக்க எல்லை அதிகாரி நினைத்தால் எளிதாக செய்ய முடியும். சட்டவிரோத குடியேறிகளை தடுக்கின்றோம் அப்படிங்கிற போர்வையில் வெளிநாட்டவர், குறிப்பாக இந்தியர்கள் உலக நாடுகளில் ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்கும் முயற்சியாகவே இந்த நடவடிக்கைகள்லாம் பார்க்கப்படுது.